இந்தியாவில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்களின் உயர் பதவிகளில் 15% அளவுக்கே பெண்கள் இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. எனினும் இது முன்பை விட மெல்ல அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் நிறுவனங்களை பொறுத்த வரையில நுழைவு நிலையில இருக்கக்கூடிய பெண் பணியாளர்களோட எண்ணிக்கை அப்படின்றது இந்தியாவில் தற்போது அதிகரிச்சிருக்கிறதா இப்போ ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. ஆனாலும் இதுல அவங்க முக்கியமா குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, நுழைவு நிலையில பார்த்தோம்னா 28.7% அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனா அதுவே அடுத்தடுத்த நிலையில அது குறைந்துட்டே வரதா குறிப்பிடுறாங்க. நுழைவு நிலையில அதிகமான பெண் பணியாளர் இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததா சீனியர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 29.5% அளவுக்கு பெண் பணியாளர்கள் இருக்காங்க. ஆனா அதுவே மேனேஜர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது அது 18.5% குறைந்திருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டைரக்டர், அதாவது நிர்வாகின்னு பார்க்கும்போது 20.1%, துணைத் தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது 17.4%, சிஇஓ பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15.3% பேர் பெண் பணியாளர்களா இருக்காங்க. உயர்கல்விக்கு நிறைய பெண்கள் போறாங்க. அதனால அந்த லெவல்ல இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதிகரிச்சிருக்காங்க. ஆனா அதுவே அது சிஇஓ அளவுல ரெஃப்ளெக்ட் ஆகாததற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது திருமணம் மற்றும் பிரசவம் எல்லாம் இதுக்கு ஒரு தடையாக பார்க்கப்படுது. குறிப்பா சொல்லணும்னா கம்பெனிஸ்ல பக்க சார்பு நிலை இன்னுமே இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததா சமூக விதிமுறைகள். திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் பெண்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு எழுதப்படாத விதிமுறை அப்படின்னு சொல்லலாம். இது பலர் மத்தியிலும் இருக்கிறது. இதுக்கு ஒரு தடையா இருக்கிறாங்க சொல்லப்படுது. அதே மாதிரி கட்டமைப்பு தடைகள். பெண்கள் தான் இந்த குறிப்பிட்ட வேலைகளை எல்லாம் செய்யணும், பெண்கள் தான் குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு ஏற்கனவே இருக்கிறது. பெண்கள் தலைமை பொறுப்புகளுக்கு வரத்துக்கு ஒரு முக்கிய தடையாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது. இது கார்ப்பரேட் உலகத்துல மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, அரசியல்லையுமே கூட பெண்களோட பங்களிப்பு ஓரளவு அதிகரிச்சிருந்தாலும் இன்னும் போதுமான அளவுக்கு வளரல அப்படின்றதுதான் நிதர்சனமா இருக்கு. அதுவே 1971 ஆண்டுல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா 4.22% அளவுக்கு தான் பெண் எம்பிக்கள் இருந்திருக்காங்க. அப்போ இந்திரா காந்தி தான் பிரதமரா பொறுப்பு வகித்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்ப 2019 ஆண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 14.36% அளவுக்கு பெண் எம்பிக்கள் இருந்திருக்காங்க. ஆனா இந்த முறை அது குறைந்து 13.63% அளவுக்கு தான் பெண் எம்பிக்கள் இருக்காங்க. அதுலயும் முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, லிட்ரசி ரேட் அதிகமா இருக்கக்கூடிய கேரளாவில் இருந்து ஒரு பெண் எம்பி கூட இந்த முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்படல. சரி, மற்ற நாடுகள்ல பெண் எம்பிக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்துல ஒட்டுமொத்தமாவே எங்கேயுமே ஆண்கள் பெண்கள் சமமான நிலையில பெண் எம்பிக்கள் இல்ல அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு. ஆனாலும் அந்த வகையிலையுமே மற்ற நாடுகளை விட இந்தியா இன்னும் பின்தங்கி இருக்கு அப்படின்றதுதான் இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். எதனால அரசியல்ல பெண்கள் அதிக அளவுல இல்ல அப்படின்றதுக்கான காரணங்களை பார்க்கும்போது கல்வி அறிவு குறைவு அப்படின்றது சொல்லப்படுது. ஆனா இந்த நிலை இப்ப மாறிட்டு வருது. அடுத்ததா அரசியல்ல ஆர்வம் குறைவு. அதாவது பெண்களுக்கு எதுக்கு அரசியல் அப்படின்ற ஒரு ஃபார்முலா அவங்களோட சிறு வயதுல இருந்தே மனதில் பதிய வைக்கப்படுது. அதனால அவங்கள பொலிட்டிக்கலி மோட்டிவ் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி பெண் வேட்பாளர்களுக்கு அரசியல் கட்சிகள் வாய்ப்புகளை வழங்கப்படுறதில்லை அப்படின்றதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. இதெல்லாம் மாறும்போது, குறிப்பா சமூக கட்டமைப்பு மாறும்போதுதான் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் அப்படின்றதுதான் நிதர்சனம்.